ஒரு நாள் ஒரு மனிதன் நண்பர்களுடன் படகில் பயணம் செய்தார். பாதியில் படகு கரை புரண்டது. அனைவரும் நீந்த முயன்றனர். ஆனால் பயனில்லை. அவர்கள் எல்லோரும் மூழ்கி உயிரிழந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் ஒரு மரக்கட்டையில் பிடித்துக்கொண்டு உயிர் பிழைத்தான். ஒரு சிறிய தீவிற்கு அடித்துச் செல்லப்பட்டான். அங்கு ஒரு மூங்கில் குடில் கட்டி வாழத் தொடங்கினான். அவன் பழங்கள், மூலிகைகள் சாப்பிட்டு நாட்கள் கடந்து சென்றன. தொலைவில் யாரும் இல்லை. அவன் தனிமையில் தவித்தான். இரவு கடுமையாக குளிர்ந்தது. அவன் ஒரு நெருப்பு ஏற்றி சூட்டுக்காக அமர்ந்திருந்தான். ஆனால் ஒரு இரவு அவன் குடில் தீப்பிடித்தது. அவன் அழுது கடவுளை குற்றம் சொல்லினார். என்ன பாவம் செய்தேன்? நண்பர்களை இழந்தேன். இப்போது என் குடிலும் எரிகிறது. இப்போது இருந்து போவதுதான் சரிதான். அந்த இரவில் தொலைவில் ஒரு படகு வந்தது. கேப்டன் கடைக்கு வந்தான். அவன் திகைத்து கேட்டான், நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடித்தீர்கள்? கேப்டன் சிரித்து கூறினார், இரவில் பெரிய நெருப்பு எரிந்தது. நீ எங்களை அழைக்கவே தீ மூட்டினாய் என்று நினைத்தோம். அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்து தரையில் விழுந்தான். மன்னிக்கவும் கடவுளே, நீ எப்போதும் எனக்காக இருக்கிறாய். அவன் படகில் ஏறினான். வீட்டிற்கு சென்றான். குடும்பத்துடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தான். கடவுளை குறை சொல்லாதீர்கள். அவரிடம் நம்பிக்கையும் பொறுமையும் வைத்திருங்கள். உன் துன்பமே வாழ்வில் ஒரு பெரிய சந்தோஷமாக மாறும்.